பிரியா உன்னோட அம்மாவை வீட்டில் எங்கேயுமே காணுமே. அது ஆக்சுவலி ஹீனாவும் அம்மாவும் வெளியில போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஓகே. மிஸ்டர் மோகன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீலை பற்றி நம்ம முதல்ல பேசியிருந்தோமே, அதை பற்றி நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம பேசலாமே. குட் மார்னிங். ஓ குட் மார்னிங். மார்னிங். அட மிஸ்டர் மோகன், எடுத்துக்கோங்க, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ரிஷப். ஹாய் சார். ஹாய் சார், நீங்கள் எப்படி இங்கே? ப்ளீஸ் எங்கள் கூட பிரேக்ஃபாஸ்ட் ஜாயின் பண்ணுங்க வாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஓகே. மீட் மிஸ்டர் விஷால் சர்மா. ஹாய், ரிஷப் குஜரால். விஷால் சர்மா. மிஸ்டர் சர்மா என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இடத்த ஒரு வெல் நோன் ஆர்மி ஆஃபீஸர் வந்து இனாகிரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ ஆரம்பமாயிடுச்சு. அப்புறம் அங்கே ஒரு பெரிய நினைவு சின்னத்தையும் எழுப்ப போகிறாங்க. சரி, அந்த இடம் எங்கே இருக்கு? நம்ம மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய பழனஞ்ச இடம் ஒன்று இருக்கு. அங்கே ஒரு பழைய அரண்மனை கூட இருக்கு. மலைக்கு பின்னாடி நாக மாளிகை தான் இருக்கு. ரிஷப், உன்னை விட பெரிய ஆர்மி ஆஃபீஸர் யார் இருக்காங்க? அதனால தான் உன்னோட பேரை சஜெக்ஷன் பண்ணேன். இன்ஃபேக்ட் எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனோட வேலை கூட நாங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கவே போகிறோம். மிஸ்டர் மோகன், நீங்களும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? யா ஷோ. இனாகிரேஷன் இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பிக்குது. நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் ஆரம்பிச்சிடும். ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு. ஃபேமிலியில் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. கைஸ் ப்ளீஸ் கம். வில் பி தேர். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ. அண்ணா. ம். அண்ணா, நான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டெண்டரை ஃபைல் பண்ணுறேன். அதில் எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸருக்காக ஸ்பெஷலாக அவங்க கவனிக்கவும் செய்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த டெண்டர் நம்மளுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா சொன்ன ரித்தீஷ். எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸராக இருந்ததுக்கு ஏதாவது யூஸ் இருக்கணும்ல? ஆனால் அதுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் வேணும். இது எடுத்துகிட்டு வரேன். என்னாச்சு? நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? மலைக்கு பின்னாடி ஒரு அரண்மனை இருக்கு. இவங்க அந்த மாளிகையை எதுவும் செய்யக்கூடாது. இவங்களை தடுத்தாகணும். இவங்க அங்க ஏதோ நினைவு சின்னம் கட்ட போறாங்களாம். அந்த நினைவு சின்னத்தை நான் எழுப்ப விட மாட்டேன். ஏன்? இப்ப அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த இடத்த யாரையும் நான் தொட விட மாட்டேன். அப்போ இது சரியான வாய்ப்பு. பாரு சாரதா, நீ அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, கரெக்ட்? அப்போ இன்னாகிரேஷனை நிப்பாட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னாகிரேஷன் பண்ண போறான்ல அவனையே கொன்னுடு. அதாவது ரிஷபை எப்படியும் நீ கொல்லணும்னு ஆசைப்படுற. இங்க பாரு, இதுதான் வாய்ப்பு. இத பயன்படுத்தி நீ நல்லா பழிவாங்கு. புரியுதா? பழிக்கு பழியும் வாங்கிடலாம், மாளிகையும் தப்பிடும். நல்லா யோசனை பண்ணி முடிவிடு. நீ வேட்டையாடுறதுக்கு தயாரா இரு. அண்ணே, ரிஷப் மேல சாரதாக்கு காதல் வரக்கூடாதுன்னு தானே நீங்க இப்படியெல்லாம் ப்ரெஷர் பண்றீங்க? அண்ணே, நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ தேவையில்லாம சாரதாவை நெருங்க ட்ரை பண்ற. நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோன்றத மறந்துடாத. நம்ம முக்கியமான காரணத்துக்காக சாரதாக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். யார் எனக்காக என்ன பண்ணியிருக்கா, யாருக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது அதே ஃபைல்ஸ் தான். இது மெடிக்கல் ரிப்போர்ட் ஆச்சே, சக்தியோடது. ஆனால் மார்ச் 12, 2020. சக்தி இறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் இது 2020ஓட மெடிக்கல் ரிப்போர்ட் ஆச்சு. இது எப்படி பாசிபிள் ஆகும்? போகாதே போகாதே, நீ
மட்டும் போகாதே. அவ எங்க இருக்கிறா? எனக்கு அவளை பார்த்தே ஆகணும். எங்க இருக்கா அவ? எங்க அவ? இப்பவே பார்த்தாகணும் அவளை. எங்க அவ? ஏய்! இந்த செவத்துக்கு பின்னாடி என்னோட தீபிகா இருப்பான்னு எனக்கு தோணுது. அப்படி நான் என்னால இங்க இருந்தே அவளை பார்க்க முடியும். அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு தீபிகா. அண்ணா இந்தாங்கண்ணே, 2வது கான்ட்ராக்டான சர்டிஃபிகேட் எல்லாம் கிடைச்சிருச்சு. செக் பண்ணி பார்க்குறேன். இனாகுரேஷனுக்கு டைம் ஆகுது, இன்னும் இவ்வளவு காணுமே. அது சரி, ஆனா சரியா இந்த இனாகிரேஷன் எந்த இடத்துல நடக்குது? ரொம்ப சீக்கிரமாவே எல்லாருக்கும் தெரிய வரும். உனக்கு தெரியுமா, இந்த கலர் உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த கலர்ல நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னா ஒன்னு அப்படி ஹீனா, சொல்லுங்க. இப்பலாம் நீங்க உங்க ஹஸ்பண்டோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல போல இருக்கே. That's why he is always so alone. எந்த ஜோன்ல இருக்காருன்னே தெரியல. Wakey wakey. Deepika. Deepika. Anyway, let's go. Mr. Mohan, I will see you at the inauguration.
அப்படி என்ன சஸ்பென்ஸ் இது? தயவு செஞ்சு சொல்லுங்க. இனாகிரேஷன் எங்க நடக்க போகுது? ஆக்சுவலி அது ஒரு பாழடைஞ்ச இடம். இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கு. ம். அந்த இடத்துல ஒரு பாழடைஞ்ச அரண்மனை கூட இருக்குதா. இப்போ அங்கே தான் போகிறோம். இவங்க மட்டும் அவங்களோட வேலையை அங்க ஆரம்பிச்சாங்கன்னா அங்க இருக்கிற எல்லா நாகினிகளும் அழிஞ்சு போயிடுவாங்களே. ஐயோ, என்னால ரிஷபோட போகவே முடியாது. இல்ல, இதுல நான் கண்டிப்பா நாகினிகளுக்கு உதவி செய்யணும். நான் தான் சேஷ நாகினி. அதுக்காக நான் அந்த இடத்தை காப்பாத்தியே ஆகணும். ஹேனா, அந்த மாளிகையில தான் நாம 2 பேரும் பிறந்தோம். 2 பேரும் வளர்ந்து அங்கதான் பெரியவங்களானோம். ஆனா இப்போ நீ எவ்வளவு வேணாலும் மாறி இருக்கலாம். இருந்தாலும் அந்த நாக மாளிகையை எதுவும் செய்ய நான் விடமாட்டேன். பல 100 ஆண்டுகளா அங்க இருக்கிற அந்த மாளிகை இதுக்கப்புறமும் அங்க இருந்துதான் ஆகணும். ஊர்வசி, இப்ப நம்ம போற இடம் இருக்குல்ல, இதுதான் நாக மாளிகை. நான் ரிஷப கண்டிப்பா இந்த இடத்தை அழிக்க விட மாட்டேன். நீ எப்படி தடுக்க போற? என்ன சொல்லுவ? நான் தான் ஸ்டேஷன் ஆகினா இல்ல இது என் மாளிகைன்னு சொல்லுவியா? அதனால இனாகிரேஷனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவியா? நில்லுங்க, அங்கே நில்லுங்க. இதுக்கு மேல உங்களை போக விட மாட்டோம். இதுதான் எல்லை. இதுக்கு மேல நீங்க போக கூடாது. ஏன் நாங்க போக கூடாது? ஏன்னா அங்க நிறைய பாம்பு இருக்கு. அங்க சேஷன் அக்னி இருக்கு. சீரியஸ்லி, சேஷன் ஆகுமா? நீங்க எல்லாரும் இந்த மாதிரி கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா என்ன? இங்க பாருங்க, இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இருக்குங்க, பாம்பு இருக்குது. அப்படியா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அங்க போறது ரொம்ப பெரிய தப்பு. இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கையும் கிடையாது. அதனால ஒழுங்கா வழியை விடுங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். வழி விடுங்க. இல்ல, நான் ஒரு சேஷ நாகினி. என்ன ஆனாலும் சரி, இவங்களை எப்படியாவது தடுத்தாகணும். இந்த அசம்பாவிதம் மட்டும் நடக்கவே கூடாது. எல்லாரும் அங்கதான் போறாங்க. இவங்களை எப்படி தடுக்கிறது? அது சிவபூமி, நாகபூமி. பாவம், நாகங்கள்லாம் எங்க போகும்? நம்பிக்கை இல்லைன்றதுக்காக நாகமலை அடிச்சுட்டு நினைவெல்லம் கட்ட போறாங்களா? அப்புறம் இந்த இடம் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸா மாறிடும். அது சேஷன் ஆகினி இருக்கிற இடம். நாக மாளிகையை அழிக்க நம்ம விடவே கூடாது. என்னது? யாரோ இங்க வந்து போன மாதிரி தோணுது. புயல் சூறாவளியை கூட உருவாக்குவேன். ஆனா இவங்களை நாக மாளிகையை அழிக்க விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் ரிஷப். ஹாய், வணக்கம் சார். இன்னைக்கு இங்க போலீஸ் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். இந்த கிராண்ட் இனாகிரேஷன் ரொம்ப சிறப்பா நடக்கணும். இதுதான் இந்த மாளிகையோட கடைசி நாள். நாளைக்கு இந்த இடம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும்.
அப்புறம் இந்த இடம் ஆர்கியாலஜிக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக போயிடும். தட்ஸ் கிரேட். இது நல்ல ப்ராப்பர்ட்டி தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பாலடைஞ்ச இடம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக போகுது. இது பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆக போகுது. ரிஷப கொல்ல நீ தயாரா இருக்கல்ல? தப்பா நினைக்காத, இது உன்னுடைய ஆட்டம். நீ தான் பழிவாங்க தயாரா இருக்கணும். சரி, நான் கொல்றேன். நான் பழி வாங்குறதுக்கு ஒரு காரணம் இல்லை, 1000 காரணம் இருக்கு. ஒரு காலத்துல நீங்க இந்த மாளிகையை விட்டு என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டீங்க. என் நாகினி உருவத்தையே அழிச்சிங்க. ஆனா இன்னைக்கு இதே மாளிகையில நான் நிக்கிறேன். அப்புறம் இந்த மாளிகை சுக்கு நூறா உடைய போறத பார்க்க போறீங்க. அப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு ஆறுதல் அடையும். அம்மா அது இங்க தானே வச்சிருப்பாங்க. எங்க போயிருக்கோம்? காணுமே. போன தடவை நான் இங்க வந்தப்போ என்னோட கொலுசை இங்கதான் வச்சேன். இவ எதுக்கு அதை தேடுறா? அந்த கொலுசு எப்பவுமே இங்க தானே இருக்கும். எங்க போச்சு? கொலுசை இங்கதானே வச்சேன், எங்க போச்சு? எல்லாருமே இந்த பக்கம் தானே வராங்க. வந்து நானும் சாரதாவும் இருக்கிற இந்த படத்தை பாத்திர போறாங்க. ஏதாவது செஞ்சாகணும். ஊர்வசி இந்த கொலுசை தேட முயற்சி பண்ணா. ஆனா பாட்டி, நீங்க இதை ஊர்வசி கண்ணில் பட விடல. ஏன்னா இது ஊர்வசிக்கு கிடைக்கிறத நீங்க விரும்பல. இந்த கொலுசை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. இனிமே இந்த கொலுசு எப்பவுமே எனக்கு தான் சொந்தம். இங்க பாருங்க பாட்டி, இந்த உலகத்தையும் தலை கீழா புரட்டி போட வந்தாலும் நான் அதை செய்வேன். ஆனா இந்த மாளிகையை என்னைக்கும் அழிக்க விட மாட்டேன்.
மிஸ்டர் ரிஷப், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாங்கள் இங்கே வரும்போது கிராமத்தாளுங்க கொஞ்சம் பேர் எங்களை தடுத்தாங்க. அவங்க ஏதோ இங்கெல்லாம் இச்சாதாரி நாகம் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க. இங்க பாம்பு கிம்பு எதுவுமே இல்ல. நாகலோகத்திலிருந்து நாகம் வந்து நம்மளை தடுக்க போதா? பாம்பு பாம்பு எல்லாம் தள்ளி போங்க. ஹலோ, என்ன பண்றீங்க? பாம்பை இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. மிஸ்டர் மோகன், எப்படி இருக்கீங்க? உங்க வைஃபோட டெத்தை பத்தி கேள்விப்பட்டேன். பாவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ மிஸ்டர் மோகன், அந்த மாளிகை விஷயத்துல ரொம்ப பெரிய டிஸ்பியூட் இருக்கு. அதான் உங்களுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். அண்ணே, என்னாச்சு? திவ்யா, மாளிகை விஷயத்துல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதை தடுத்தே ஆகணும். அண்ணே, எனக்கு புரியுது. ஆனா மாளிகை விஷயம் யாருக்கும் தெரிய வரக்கூடாது. பி கேர்ஃபுல். மிஸ்டர் ரிஷப், இனாகுரேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. பி ரெடி. இந்த மாளிகையோட கதை முடிய போகுதுமா. நான் சேஷநாகினி. இந்த மாளிகையை காப்பாத்துற மாதிரி நடிச்சாகணும். இல்லைன்னா இந்த நாகநாகினிகள் என்ன நம்பாது. சேஷநாகத்துக்கு வணக்கம். சேஷநாகமே ஏதாவது பண்ணுங்க. நம்ம நாக மாளிகையை காப்பாத்துங்க.
இது நம்ம உயிரா வணங்குற சிவனோட சிவபூமி. சேஷநாகினிக்கு வணக்கம். சேஷநாகினி, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நம்ம நாக மாளிகையை காப்பாத்துங்க. நீ சேஷநாகினி. இந்த நாக மாளிகையை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை. நீ இருக்கும் பொழுது அவங்க இந்த மாளிகையை அழிக்கணும்னு நினைச்சா அதை நீ விடக்கூடாது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க நடக்க கூடாதுன்னு நினைச்சா இனாகுரேஷனை தடுத்து நிறுத்து. அதாவது அவன் இனாகுரேஷனை பண்ண போறான்ல, அங்கே போட்டு தள்ளு. சிவபெருமானே, இந்த நாக மாளிகை தான் எங்க நாக நாகினிகளுக்கெல்லாம் இருக்கிறதுக்கான ஒரே இடம். அந்த ரிஷப் இதையே அழிக்க பாக்குறான். இதை அழிக்க நினைக்கிறவங்கள நான் அழிச்சிருவேன். அவங்கள கொன்னுடுவேன். நாக வம்சத்துக்காக மட்டும் இல்ல, பொறக்க இருந்த என்னோட குழந்தைய கொன்னானே, அதுக்காகவும் ரிஷப நான் பழி வாங்குவேன். ரிஷப கொன்னுடுவேன். அவன் செஞ்ச எல்லா தண்டனைக்கும் பழி வாங்க சேஷ நாகினி நான் இப்போ தயாரா இருக்கேன். மிஸ்டர் ரிஷப், it's time. திடீர்னு இந்த புகை எங்க இருந்து வந்தது? என்னால சுத்தமா இங்க பார்க்கவே முடியல. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? வேண்டாம், நீங்க அங்க போகாதீங்க. நீங்க அங்க போகவே கூடாது. ஏன் அங்க போக கூடாது? ஏன்னா அங்க பாம்புகள் இருக்கு. உன் காதலுக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன். ஆனா நீ என்னையே காயப்படுத்தினல, என்னோட வாழ்க்கையே நீ நாசம் பண்ணிட்ட. இப்போ இந்த நாக மாளிகையையும் அழிக்க வந்திருக்கேன். நான் உன்னை அழிக்க போறேன். நாக மாளிகையை உன்னை அழிக்க நான் விடவே மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ண உன்னை நான் இன்னைக்கு கொல்லதான் போறேன். என்ன இது, இத்தனை பாம்புங்களா?
பாம்பு! ஐயோ பாம்பு! ஐயோ பாம்பு! பாம்பு! புகை ரொம்ப அதிகமா இருக்கு. நீ தான் சேஷன் ஆக்னியாச்சு, ஏதாவது பண்ணு சீக்கிரமா புகையான. சரி, நான் ஏதாவது பண்றேன். மிஸ்டர் ரிஷப், இதை கொன்னுடலாம். வேண்டாம் வேண்டாம். நம்ம யாரும் இந்த நாக மாளிகையை எதுவும் செய்ய வேண்டாம். தேவையில்லாம இந்த பாம்புங்க நம்மளை தாக்கவே இல்லை. நம்ம வீட்டை யாராவது தாக்க நினைச்சாங்கன்னா நம்ம திரும்பவும் தாக்குவோம்ல. வீடு தான் நம்ம உலகம். இந்த பாம்புங்க கிட்ட இருந்து அவங்களோட உலகத்தை நான் பறிக்க விரும்பல. ரிஷபை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவனோட உண்மையான முகம்தான் எது? என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்துன முகமா, இல்ல இந்த முகமா? இன்னைக்கு நாகங்களை ஏன் இவன் காப்பாத்துறான்? எனக்கு எதுவும் புரியல ரிஷப். இந்த நாக மாளிகை எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்க போகுது. இங்க எந்த நினைவு சின்னமும் அமைக்க வேண்டாம். சார், நீங்க எங்க உலகத்தையே திருப்பி கொடுத்துருக்கீங்க. நாங்க இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டோம். சார், எங்க வார்த்தைக்கு நீங்க ரொம்ப மதிப்பு கொடுத்தீங்க. அந்த நீலகண்டன் உங்களை கண்டிப்பா காப்பாத்துவாரு. உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு ரிஷப். நீங்க இந்த இச்சாதாரி நாகம் நாகினிகளை நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நீங்க இந்த அப்பாவி நாகங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஐ அம் so proud of you. சரிங்க, இந்த ப்ரோக்ராம் நம்ம இப்போவே நிறுத்திக்கலாம். ஷோர். வரேங்க. இப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, உனக்கு என்னாச்சு? திடீர்னு அப்படியே ரிஷப் மேல காதல் பொங்கி வழியுது. எனக்கு அவன் மேல காதலா? கிடைச்ச வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ அந்த நாகங்கள் எல்லாம் இந்த சேஷ நாகினி தான் நாக மாளிகையை காப்பாத்தினதா நினைப்பாங்க. ஆனா உண்மையாவே நடந்தது என்ன? என்னோட ஸ்வீட் புருஷன் எனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டான். அதனால இந்த ஆட்டம் முடிஞ்சிருச்சு. இனிமே நிம்மதியா வீட்டுக்கு போலாம். மிஸ்டர் ரிஷப், அது கொன்னுடலாம். வேணாம் வேணாம். உன்னால ரிஷப கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன் மனசு உடஞ்சிடுச்சுன்றது உண்மைதான். ஆனா உடஞ்சு போன உன்னுடைய மனசு ஒவ்வொரு துண்டுலையும் ரிஷபோட காதல் இருக்கு.
இப்போதைக்கு நான் என்னுடைய மாளிகையை பத்தி மட்டும்தான் யோசிச்சாகும். நீங்க உள்ள போங்க, நான் வரேன். இந்த நேரத்துல நீங்க எங்க போக போறீங்க? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆகணும். நீங்க போங்க. உண்மையாவே ரிஷப், எனக்கு அந்த இடத்த பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தவங்க கிட்ட இருந்து அவங்க வீட்டை பறிக்கிறது ரொம்பவே தப்பு. டோன்ட் வரி, யாருக்கும் டென்ஷன் ஆகிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. நான் வக்கீல் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். நாளைக்கே அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைல் பண்ண வேண்டியதை ஃபைல் பண்ணிடுவார். அண்ட் ஆர்கியாலஜிக்கல்காரங்க அந்த மாளிகையை இடிச்சு எந்த மானுமெண்ட்டும் கட்ட நான் விடவே மாட்டேன். சரியா? ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. எங்க மனுஷங்களுக்காகவே யாரும் எதுவும் செய்யறதில்ல. ஆனா நீங்க பாம்புகளுக்காக இவ்ளோ செய்றீங்க. சாரதா, ரிஷபை பார்க்கும்போது எனக்கு சில நேரத்துல நம்ம நினைக்கிற அளவுக்கு அவன் கெட்டவன் இல்லையோன்னு தோணுது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் 2 முகம் இருக்கும். ஒரு முகத்தை இந்த வெளி உலகத்துக்கு காட்டுவாங்க, இன்னொன்னு அந்த நல்ல முகத்துக்கு பின்னாடி மறைச்சு வச்சு மக்களை ஏமாத்துவாங்க. உண்மையாவே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மிஸ்டர் மோகன் வரல. அது ஆக்சுவலி அவருக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கான். ஸோ அவர் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பட் ஐம் ஷுர் அவர் எனக்காக ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்றாரு. ஹி ரியலி லவ்ஸ் மீ, யூ நோ. ஹலோ சார். திடீர்னு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார், உண்மையிலேயே எனக்கும் எதுவும் புரியல சார். இது மாளிகையோட பேப்பர்ஸ் சார். 2 நாளில் இந்த மாளிகை சேரிட்டி கைக்கு போயிடும் சார். இல்ல இல்ல இல்ல, இந்த மாளிகை என்ன ஆனாலும் என் கையை விட்டு போக நான் விட மாட்டேன். இதை காப்பாற்ற ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே சார். ஒரே ஒரு வழி தான் இருக்கு, உங்களோட கல்யாணம் சார். ஆமாம் சார், நீங்கள் இந்த மாளிகையை காப்பாற்றணும்னு நினச்சா நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். மிஸ்டர் ரிஷப், அதை கொன்னுடலாம். வேணாம் வேணாம், காரணம் இல்லாம இந்த பாம்புங்க நம்மளை தாக்கல. இந்த நாக மாளிகை தான் அவங்க வீடு. நம்ம வீட்டை யாராவது தாக்க நினைச்சாங்கன்னா நம்ம திரும்ப தாக்குவோமா இல்லையா? இந்த நாக மாளிகை எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். இங்க எந்த நினைவு சின்னமும் வரப்போறது இல்ல. உங்க மாளிகையை காப்பாற்றி ஆகணும்னா நீங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீயே சொல்லு. ரிஷபை மிஸ் பண்றல? எனக்கு புரியல. ஆனா நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீ ஏன் ரிஷபை கொல்லலன்னு நான் உன்கிட்ட கேட்டாலும் நீ திரும்பவும் ஒரு பொய்யான காரணத்தை சொல்லுவ. கரெக்ட்? ரிஷப் நாக மாளிகையும் பாம்புகளையும் காப்பாத்திருக்காரு. அதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருமா, நான் எந்த விதத்துலையும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண நினைக்கல. உன் ஃப்ரெண்டு நீ பழி வாங்குறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அதனால இது நாள் வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு உன் உதவி தேவை. அதுக்காக நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன செய்யணும்? கல்யாணம். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். What the hell? நான் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் கிட்ட இருந்து இதை நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? ரிலாக்ஸ். எனக்கும் உன் மேல காதல்லாம் கிடையாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதுல ஒரு காரணம் இருக்குது. என்னோட ஒரு மாளிகை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு கிடைக்கும். ஆக்சுவலி அந்த மாளிகை என்னுடைய இறந்த மனைவியோடது. அவங்க ஆன்ட்டியும் கல்யாணத்துக்கு வருவாங்க. அவங்க நம்ம கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டாங்கன்னா அவங்க அந்த மாளிகையை எனக்கு எழுதி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அவ்வளோ பெரிய மாளிகையை
சேரிட்டி கொடுத்துருவாங்க. நீ கவலையே படாத. இது உண்மையான கல்யாணம்லாம் கிடையாது, வெறும் ட்ராமா மட்டும்தான். இதில் பண்டிதரும் போலி தான். இதில் மந்திரம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே போலி தான். எல்லாரும் முன்னாடியும் நீ என்னை கல்யாணம் பண்ணுற மாதிரி நடிச்சாலே போதும், சரியா? அந்த ஆன்ட்டி இருக்கிற வரைக்கும் மட்டும் நீ எனக்கு மனைவியாக இருந்தால் போதும். மேக்ஸிமம் அவங்க நம்ம கல்யாணத்தை பார்த்தோன்னே அந்த மாளிகையை என் பேரில் எழுதி கொடுத்துருவாங்க. மாளிகை என் பேருக்கு வந்ததும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இதில் உனக்கும் நன்மை இருக்கு. நீ ரிஷபை கொல்லணும்னு ஆசைப்படுற, ஆனால் உன்னால் கொல்ல முடியலையே. இது இன்னொரு வாய்ப்பு. இதில் எப்படி வேணுனாலும் கொல்லலாம், யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஏன்னா நீ என் கூட மனமேடையில் பிஸியாக இருப்ப. ரிஷப் செத்து போயிடுவான், நீயும் அழகாக பழி வாங்கிடலாம். எனக்கே மாளிகையும் கிடைச்சிடும். ஸோ ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களை நான் போலியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த போலி கல்யாணத்தில் ரிஷபை எப்படியாவது நான் கொன்னுடுவேன்.